Hey guys, welcome back. இப்போ வந்து நம்ம கிட்ட Samsung Galaxy M34 இருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஸ்மார்ட் போனோட சார்ஜிங் அண்ட் ஹீட்டிங் டெஸ்ட் தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி இந்த ஸ்மார்ட் போனோட அன்பாக்சிங் வீடியோ நம்ம சேனல்ல பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க இன்னும் அந்த வீடியோ செக் பண்ணி பார்க்கலனா லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், செக் பண்ணி பாருங்க. இந்த ஸ்மார்ட் போனுக்கு வந்து கேஜெட் ஷீல்டோட ஸ்கின் அப்ளை பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு பேம்போ வுட் ஸ்கின். ஸோ டெக்ஸ்சருமே வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து ஃபோன் பை டிஃபால்ட்டாக நமக்கு வரும்போதே வந்து ஸ்க்ராட்ச் கார்டு இல்லாமல் வரும். இப்போ வந்து நான் கேஜெட் ஷீல்டோட ஸ்க்ராட்ச் கார்டு தான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஸ்கின் ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து பாக்ஸில் சார்ஜர் கொடுக்கல. ஒரிஜினல் சாம்சங்கோட 25 வாட் சார்ஜர் அண்ட் சாம்சங்கோட சார்ஜிங் கேபிள் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ சார்ஜர் என்ன கலராக இருக்குன்னு பார்க்காதீங்க, சார்ஜருக்கு வந்து ஒரு ஸ்கின் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ஷார்ப்பாக டைம் வந்து 10 o'clock ஆகுது. ஸோ ஃபோன் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு டைமரை வந்து நான் ஆன் பண்ணிடுறேன். ஜஸ்ட் ஃபோன் வந்து க்ளோ ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபோன் வந்து 6000 mAh பேட்டரியோட வருது. 25 வாட் வரைக்குமே வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ 0 to 100% வரைக்கும் எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். 20 செகண்டில் வந்து நமக்கு ஒரு 1% சார்ஜ் ஆகிருக்கு. ஒரு 5 to 10% வந்ததுக்கப்புறமா நான் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். டெம்பரேச்சரை வந்து நம்ம செக் பண்ணிடலாம். ஃபோன் வந்து 31.1 இருக்குது. அண்ட் பேக் சைடுமே வந்து 31 தான் இருக்குது, நார்மலாக இருக்குது. இப்போதைக்கு சார்ஜர் வந்து 35 degreesல இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்டர்வலில் ஒரு 15-20 minutes டைம் இன்டர்வலில் எவ்வளோ நேரம் சார்ஜ் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் ஒரு 7 minutesல வந்து கிட்டத்தட்ட 11% சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம இப்போ வந்து ஃபோனை சுவிட்ச் ஆன் பண்ணலாம். நம்ம 25 வாட் சார்ஜர் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு காட்டுது. 15 வாட் சார்ஜர் கனெக்ட் பண்ணால் வந்து நம்ம நார்மல் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு காட்டும். அதுவே வந்து நீங்கள் 10 வாட் சார்ஜர்லாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் சார்ஜிங்னு காட்டும். அண்ட் இப்போ லாஸ்ட் ஒரு 30 minutesஸாக நம்ம சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். 30 minutesல வந்து நமக்கு 39% வந்து சார்ஜாக இருக்குது. ஸோ அப்படியே வந்து நம்ம சைட் பை சைட் டெம்பரேச்சர்ஸை வந்து செக் பண்ணிடலாம். ஸ்க்ரீனோட டெம்பரேச்சர் வந்து 39 வந்து மேக்ஸிமம் டச்சாக இருக்குது. பேக் சைடு வந்து மேக்ஸிமம் ஒரு 39 ரீச் ஆகிருக்கு. சார்ஜரோட டெம்பரேச்சர் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 43 போயிருக்கு. சார்ஜர் லைட்டாக வந்து வார்மாக இருக்குது. ஃபோனுமே வந்து ஸ்லைட் வார்ம்னஸ் இருக்குது, பட் ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ இல்லை. ஸ்க்ரீனோட டாப் போர்ஷனில் மட்டும் அந்த வார்ம்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் பேக் சைடு எல்லாமே வந்து ரொம்ப ஹீட் ஆகிற மாதிரி எதுவும் இல்லை. நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் தான் வந்து நம்ம இந்த சார்ஜிங் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இப்போ லாஸ்ட் ஒரு 40 minutes நம்ம பார்த்தோன்னா 50% சார்ஜாக இருக்குது. ஸோ ஒரு 40 minutesல ஆஃப் ஆஃப் தி சார்ஜ் ஏறுது அப்படின்றது வந்து சூப்பரான சார்ஜிங் ஸ்பீட் தான். இத்தனைக்கு வந்து நம்ம ஒரு 25 வாட் சார்ஜர் தான் யூஸ் பண்ணிருக்கோம். பட் ஆக்சுவலாக இந்த சாம்சங்கோட 25 வாட் சார்ஜர் வந்து ரெகுலர் நம்ம 30 வாட் சார்ஜர்லாம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அதை விட கொஞ்சம் ஃபாஸ்டராக தான் சார்ஜ் ஆகிட்டுருக்கு. ஏன்னா நமக்கு வந்து 50% அப்படின்றப்போ இது கிட்டத்தட்ட 3000 mAh பேட்டரி. ஏன்னா ஃபோனோட ஆஃப் ஆஃப் தி கெப்பாசிட்டி. இது ரெகுலர் 5000 mAh பேட்டரி ஃபோன் கிடையாது, ஒரு மினி பவர் பேங்க் ஃபோன். ஸோ மினி பவர் பேங்க் ஃபோன், அதுவும் 40 minutesல 50% சார்ஜ் அப்படின்றது வந்து சூப்பரான விஷயம். அண்ட் இப்போ வந்து நம்ம லாஸ்ட் ஒரு 1 hour வந்து சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். 70% சார்ஜாக இருக்குது. ஸோ ஃபோனோட பேக் சைடு வந்து மேக்ஸிமம் 39 போயிருக்கு. ஸ்க்ரீன் வந்து 39ல் இருக்குது. அண்ட் சார்ஜரோட டெம்பரேச்சர் பார்த்தலாம் 40 degree மார்க் வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து 41 டச் ஆகிருக்கு. ஸோ பெருசாக ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ இல்லை. பட் 1 hourக்கு 70% சார்ஜ், அதுவும் 6000 mAh பேட்டரி அப்படின்றது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் இருக்குது. லாஸ்ட் ஒரு 1 hour 12 minutesஸாக வந்து நம்ம சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபோனோட சார்ஜ் வந்து 85% சார்ஜாக இருக்குது. ஸோ ஸ்க்ரீனோட டெம்பரேச்சர் வந்து மேக்ஸிமம் 39 நமக்கு போயிருக்கு. அண்ட் பேக் சைடு வந்து 39 வந்து மேக்ஸிமம் ரீச் ஆகிருக்கு. சார்ஜரோட டெம்பரேச்சர் வந்து மேக்ஸிமம் ஒரு 41 degree போயிருக்கு. இந்த ஃபோன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்து சார்ஜ் ஆகிட்டுருக்கு. அது வந்து ஒரு சூப்பரான விஷயம் தான். லாஸ்ட் ஒரு 1 hour 38 minutesஸாக வந்து சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். 98% சார்ஜ் இருக்குது. அந்த 2% எப்போ தான் சார்ஜ் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்குது. டக்குன்னு சார்ஜ் ஆகி முடிச்சிட்டா போய் தூங்கிடலான்னு பார்த்துட்ருக்கேன். பட் 90%க்கு அப்புறமா சார்ஜிங் ஸ்பீடு வந்து டிராஸ்டிக்காக கம்மியாயிடுச்சு. அண்ட் டெம்பரேச்சர்ஸ் கூட வந்து ஃபால் ஆகிருக்கு. ஃபோனோட டெம்பரேச்சருமே வந்து நமக்கு 35-36க்கு வந்துடுச்சு. அண்ட் சார்ஜரோட டெம்பரேச்சருமே வந்து 41லேருந்து 35-36க்கு வந்து ஃபாலோ ஆகிருக்கு. ஏன்னா அந்த டைம் 90%க்கு மேலே வந்து ட்ரிக்லிங் சார்ஜ் வந்து நமக்கு எனபிள் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அந்த டைம் வந்து ஃபோனோட பேட்டரி லைஃப் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அந்த சார்ஜிங் ஸ்பீடு வந்து கம்மி பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு ஒரு 10 minutesக்கு 10% வரைக்கும் சார்ஜ் ஆகிட்டு இருந்தது. 1 hour 18 minutesக்கு வந்து நமக்கு அரௌண்ட் அந்த 90% சார்ஜ் ஆச்சு. பட் இப்போ 1 hour 39 minutes கிட்டத்தட்ட ஒரு 20 minutesக்கு வந்து நமக்கு 8% தான் சார்ஜ் ஆகிருக்கு. ஸோ லாஸ்ட் அந்த 10% மட்டும் ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. பட் அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஃபோனோட டெம்பரேச்சர் அண்ட் சார்ஜரோட டெம்பரேச்சருமே வந்து 90%க்கு மேலே ஸ்லோவாக ரெடியூஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. அண்ட் ஃபைனலாக வந்து நமக்கு 1 hour 43 minutesக்கு வந்து 100%
வந்து சார்ஜாக இருக்குது. ஸோ டெம்பரேச்சர்ஸ்லாம் பார்த்துடலாம். ஃபோன் பேக் சைட் அண்ட் ஸ்க்ரீன் எல்லாமே வந்து 36 இருக்குது. சார்ஜரோட டெம்பரேச்சர் மேக்ஸிமம் ஒரு 38.9 போயிருக்கு. ஸோ ஓகே, ரொம்ப ஒரு ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ மாதிரி எதுவும் இல்லை. பட் நார்மல் ஸ்லைட் வார்ம்னஸ் மட்டும் இருக்குது. பட் 90%க்கு மேலே வந்து சார்ஜிங் ஸ்பீடு வந்து கம்மியாகி டெம்பரேச்சரும் வந்து நார்மலாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் நீங்கள் வந்து சாம்சங் M34 யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்கள் ஃபோன் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சாம்சங் கிட்ட இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் என்னென்னு பார்த்தோன்னா, இந்த மோர் பேட்டரி செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ப்ரொடெக்ட் பேட்டரின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம எனபிள் பண்ணிட்டோம் அப்படின்னு சில பேர் எல்லாமே வந்து ஓவர் நைட் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ஓவர் நைட் சார்ஜ் பண்ணுற யூசர்ஸ்க்கு எல்லாமே வந்து 85% மேலே வந்து சார்ஜ் ஆகுது. கம்ப்ளீட்டாக சார்ஜிங் வந்து ஸ்டாப் பண்ணி விட்டுரும். செகண்ட் திங் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ சாம்சங்கோட ஒரிஜினல் 25 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு 10 வாட்டில் தான் சார்ஜ் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு வந்து பேட்டரி மேலே இன்னொரு அதிகமான கன்சர்ன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிசேபிள் பண்ணி யூஸ் பண்ணலாம். எமர்ஜென்சி டைமில் வந்து நீங்கள் வேணால் ஃபாஸ்ட் சார்ஜ் எனபிள் பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் 6000 mAh பேட்டரி அப்படின்றதுனால நம்ம ஃபாஸ்ட் சார்ஜிங் டிசேபிள் பண்ணி யூஸ் பண்ணும்போது மோர் தென் 2 hours ஆகும் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. உங்களுக்கான எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்கள். 6000 mAh பேட்டரிக்கு லெஸ் தென் ஒரு 1 hour 45 minutesக்குள்ளே ஃபுல் சார்ஜ் ஆகிறது அப்படின்றது வந்து சூப்பரான விஷயம். சப்போஸ் நீங்கள் வந்து ப்ராடக்ட் பேட்டரிலாம் எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ லெஸ் தென் 1 hour 15 minutesக்குள்ளேயே வந்து நமக்கு 85% சார்ஜ் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு புது ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா 8 மணி நேரம் சார்ஜ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இதெல்லாமே வந்து ரீசெண்ட் டேஸாக நம்ம சேனலில் வந்த கமெண்ட்ஸு. ஸோ இப்போ வரக்கூடிய ஃபோன்ஸ்க்கு எல்லாமே வந்து நீங்கள் 100% சார்ஜ் பண்ணாலே போதும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 20 to 80% இல்லை 30 to 85% இந்த மாதிரி ஒரு சைக்கிள் மெயின்டைன் பண்ணுறப்போ நமக்கு அந்த பேட்டரி லைஃப் ஸ்பேன் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அதுக்காகவும் வந்து நமக்கு இந்த ப்ராடக்ட் பேட்டரி ஆப்ஷன் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராடக்ட் பேட்டரி ஃபீச்சர் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் பேனலில் வந்து எனபிளாக டிசேபிள் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து M34ஓட லிங்க் அண்ட் M34க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரிஜினல் சாம்சங் ஆக்சசரி லிங்க் எல்லாமே வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அண்ட் இந்த ஸ்கின் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கின்னோட லிங்க் தரேன். கூடவே வந்து நம்ம சேனலோட கூப்பான் கோட் இருக்கும். ப்ரொவைட் பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே வந்து நம்ம சேனலோட அஃபிலியேட் லிங்க் தான். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால சேனலுக்கு வந்து பெரிய அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். கம்மியாக கிடைக்குது அப்படின்றதுக்காக தேர்ட் பார்ட்டி சார்ஜஸ் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்குமே வந்து கம்பெனியோட பிராண்டட் சார்ஜஸ் யூஸ் பண்ணுங்கள். ஃபோனோட பேட்டரி லைஃப்மே வந்து நமக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.